தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில இந்த வரிசையில இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, வீடுகளுக்கான சில ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஆட்சி மாறி, இப்ப வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு அடுத்த ஆட்சி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். அது பத்தியான அப்டேட்டுகள் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ரூல்ஸ்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அட்வான்ஸ வீட்டுக்கு வந்து குடுக்க சொல்றாங்களாமா. அது வந்து சமாளிக்க முடியாம இருக்கு. சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கிராமத்துலலாம் கிடையாது. கொஞ்சம் சிட்டி மாரி இருக்கக்கூடிய இடம், ஐடி ஆஃபீஸ்லாம் இருக்கு. அங்க பக்கத்தால நெறைய வேலை வாய்ப்பு இருக்குன்னா, ரூ. 5,00,000 அட்வான்ஸ்லாம் வாங்குறாங்களாமா. ரூ. 15,000 வாடகைக்கு. வாடகையே ரூ. 15,000 அட்வான்ஸே ரூ. 5,00,000 சொல்லப்போனா மத்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கிராமத்துலலாம் ரூ. 2,00,000 குடுத்தா போகித்துக்கே வீட்டுக்கு போயிட்டு போயிரலாம். ஆனா வந்து சிட்டில என்ன பண்றாங்க, ரூ. 5,00,000 அட்வான்ஸுக்கு ரூ. 5,000 வாடகைக்கு 2 ரூம் குடுக்குறாங்களாமா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கணக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாரி நெறைய பேர் வந்து 3,00,000 அட்வான்ஸ், 2,00,000 அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்ப அட்வான்ஸ் தேவைப்படுது, அந்த காசு வந்து தேவைப்படுதுன்னா, அதிக அட்வான்ஸ் கூட வச்சுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000, 25,000 வாங்குனாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரூ. 1,00,000 வரையும் வந்தாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000, 2,00,000, 3,00,000 போயிட்டு இருக்கனால அட்வான்ஸ்னால பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனை வந்து ஹவுஸ் ஓனருக்கும், அதுக்கப்புறம் வந்து வாடகைக்கு இருக்கவங்களுக்கும் பிரச்சனை வந்து, அது கேஸ் ஆயி, அது ஜவ்வா இழுத்துட்டு இருக்குது. அது ஒரு 6 வருஷமாலாம் வந்து கோர்ட்ல நடந்துட்டு இருக்காமா. இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இந்த மாரி இப்படி வச்சுக்க வேண்டாம். நம்ம அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், ஒரு ரூல்ஸ போட்டுறலாம். யாரும் இதுக்கு மேல வந்து அட்வான்ஸ வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு 3 மாசம் வாடகையை மட்டும் அட்வான்ஸா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, வாடகையும் வந்து பார்த்தா ஒரு நியாயமான வாடகை தான் இருக்கணும். இஷ்டத்துக்கு வாடகை அதிகமா வந்து வைக்க வேண்டாம். ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஒரு மெயினான ஏரியானா அங்க ஒரு வாடகை இருக்கும். அதனால எல்லாருமே ஒரு கமிட்டியா எப்படி ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோ எடுத்தா கூட ஒரே மாரி தான் இருக்கும். ஆட்டோடைய வாடகைலாம். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாரி வாடகை செட் பண்ணலாம். வாடகையிலயுமே பிரச்சனை இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதையும் வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வர போறதா சொல்லியிருந்தாங்க. 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு வீட்டை விட்டு போட்டு ஹவுஸ் ஓனர் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. டெய்லி வந்து வந்து பார்க்குறாங்க. எப்போ பார்த்தாலும் இதை செய்யுங்க அதை செய்யுங்கங்கிறாங்க. பத்தாவதுக்கு வந்து நாங்கள் வேற மதம், அவங்க வேற மதம், எங்களை சமைக்க கூட நிம்மதியாக விட மாட்டேங்கிறாங்க. உள்ளே வந்து போட்டு எப்போ பார்த்தாலும் இந்தந்த சாங்கியங்களை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுடைய மதத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பதிவாகி சண்டை சச்சரவெல்லாம் போய் கோர்ட்டில் இழுத்துட்டு இருக்காமா. அதனால இனிமேல் வாடகைக்கு வீட்டை கொடுத்தா அவங்கள போட்டு இம்சை பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் வீடுன்னு நினைக்காதீங்க. வாடகைக்கு வீட்டை கொடுத்துட்டா அவங்க பத்திரமா பார்த்துக்கணும். அது வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க மேலே வந்து இருக்கக்கூடிய பொறுப்பு. மற்றபடி வந்து இவங்க போய் ரூல்ஸ்லாம் போட்டுட்டு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்க முடியாது. அவங்க சௌரியத்துக்கு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த வீட்டை வந்து எந்த விதத்துலையும் கெடுக்காமலும் பார்த்துப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, மதம் சார்ந்த சில விஷயங்கள்லாம், ஏன்னா வந்து ஒரு மதத்தை சேர்ந்தவங்க இன்னொரு மதத்துக்கு வச்சாங்கனாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நாள் இது செய்யுங்க, அந்த நாள் அது செய்யுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ரூல்ஸ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். அவங்கள உள்ளே போய் வந்து பர்மிஷன் இல்லாமல் உள்ளே போய் எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது நீங்கள் உங்கள் வீடாகவே இருந்தாலும் நீங்கள் குடி வச்சு காசு வாங்கிட்டு இருக்கும்போது அவங்கள போட்டு இம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் குடி மாறுறாங்களோ உடனே ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றிடணும். அதை விட்டு போட்டு மாதக்கணக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, விட்டுறாங்க. ஆதார் கார்டில் அட்ரஸே மாற்றுறதில்ல. சிலர்லாம் வந்து எப்பயோ ஒரு வீட்டில் இருந்திருக்கும் போது ஆதார் கார்டு வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 10 வீடு மாறி இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பதிவு பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அதை கண்டிப்பாக இனிமேல் பதிவு பண்ணும். உடனே ஆதார் கார்டை நீங்கள் பதிவு பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தடுத்த வந்து வேலைகளே பார்க்கணுங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கக்கூடிய தகவல் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீட்டு வாடகையை எப்படி வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் தெரிவிக்கணும். எந்த முறையில் வாங்குறீங்க, கையில் வாங்குறீங்களா, பேங்க்கில் வாங்குறீங்கன்னா, என்னென்ன விதத்தில் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு டேக்ஸுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆணையம் அமைக்கிறாங்களாம். அந்த ஆணையத்தின் மீது நம்ம என்ன பண்ணலாம், இவங்க அவங்களையோ அவங்க இவங்களையோ ஏதாவது புகார் இருந்தால் தெரிவித்தா கோர்ட்டு கேஸுன்னு போகாமல் அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம பேசி பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு வைக்க போகிறதாகவும் ஒரு கடைசின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் சொல்லியிருந்த மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டை காலி பண்ண சொல்லக்கூடிய விஷயத்துலையும் சொல்லியிருந்தாங்க. வீட்டை காலி பண்ணணும்னா நீங்கள் குறைஞ்சது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிடணும். சொன்னால் மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ண முடியும், காலி பண்ண முடியும். திடீர்னு வந்து என் பிள்ளை ஊர்லேருந்து வருது, இங்கே வந்து சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் காலி பண்ண சொல்லாதீங்க. அந்த மாதிரி அவங்க வரும்போது பெயிண்ட் அடித்த காசெல்லாம் போகுது, அவங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும். அவங்க வந்து சரியான வீட்டில் கூட வந்து போக முடியாமல் ஏதோ ஒரு இருக்கிற வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, இருந்து கஷ்டப்படுறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, குடியிருக்கிறவங்களும் முன்னாடியே 2 மாதம் சொல்லிட்டு தான் நீங்கள் காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இது நடைமுறைக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு இருந்த நிலையில தான் எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன் வந்த சமயத்தில் இப்போ ஆட்சியும் மாறி இருக்கு. இதெல்லாம் கடந்த ஆட்சியில் சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த தடவை இந்த விஷயத்தை வந்து மறுபடியும் இவங்க கண்டினியூ பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி வந்திருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவுடைய
கூட்டணி கட்சிகள் தான் இங்கேயும் இருக்கிறாங்கங்கும் போது இது வந்து என்ன ஆகும், மறுபடியும் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. மறுபடியும் வீடுகளுக்கெல்லாம் வந்து ரூல்ஸ் வந்து இதெல்லாம் இருக்குதா இல்லையான்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து இப்போ என்ன ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கொண்டு வந்த ரூல்ஸாக இருக்குது. ஆனால் இதை பற்றி இதுவரையும் வந்து டிவிகே எதுவும் சொல்லலை. ஆனால் அவங்களுமே வந்து இந்த மாதிரி கோர்ட் கேஸ் இதெல்லாம் வரக்கூடாதுன்னா கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏற்கனவே இருந்த நிறைய பிரச்சனைகள்லாம் வருது, கேஸ்லாம் தவிர்க்கணும்னா இதை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க இந்த ஆட்சியிலன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் நிறைய கிளம்பியிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடைமுறைப்படுத்துவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேணும்னா அந்த அட்வான்ஸ் விஷயங்கள் கொஞ்சம் குறைப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் கேஸ்லாம் ஆகக்கூடாதுன்னா சில ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கும் வாடகைக்கு வீட்டை வச்சுருக்கவங்களையும் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் ஒரு பெரும் பிரச்சனை இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி ஏதாவது வந்தால் நடைமுறைக்கு உங்களுக்கு நம்ம அறிவிப்போம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொந்த வீட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்குறதுக்கான தகுதியை ஏற்படுத்துவோம்னு சொல்லி டிவிக்கே சொல்லியிருந்தாங்க. அதை பொறுத்து கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து பார்க்கும்போது முதல் கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீடே இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான இடம் கொடுக்குற மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குதாமா. இப்போதைக்கு நான் என்கிட்ட வீடே இல்லை, இடமே இல்லை, நானே வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், எங்கள் குடும்பமே கஷ்டத்தில் தான் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை பார்க்குறாங்க. வருஷத்துக்கு இவ்வளோதான் வருமானம், இத்தனை பேர் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இடத்தையும் வீட்டையும் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சீக்கிரமாக வந்து நிறைவேற்றுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நிறைவேற்றியதுக்கு பிறகு தான் இந்த வீடு கொடுக்கக்கூடிய திட்டம், இடம் கொடுக்கக்கூடிய திட்டம் இதெல்லாம் நிறைவேற்றுவாங்க. எல்லாருக்கும் சொந்த வீடு, எல்லாருக்கும் சொந்த வாகனம் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு, இது மூன்றையும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால ஒவ்வொன்றா தான் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு கிடச்சிட்டாவே நம்ம யார் கையிலையும் கையெந்த தேவை இருக்காது. அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து வாகனங்கள் இருந்துட்டாவே வந்து பார்த்திங்கன்னா சௌரியங்கள் ஜாஸ்தியாயிரும், போக்குவரத்து பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கும். மூணாவது எல்லாருக்குமே சொந்த இடம் வீடு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா வாடகை பிரச்சனை, அதுக்கப்புறம் நம்ம செலவு செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு வாடகையிலே காசு போயிடுது சம்பாதிக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தவிர்க்கப்படும். அதையும் வந்து கொண்டு வர போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து வீட்டு வாடகை ஸ்கீமு, வீட்டு வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக கொடுக்க போகிறது, இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த அறிவிப்புகளாக வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அப்படி வரும்போது உங்களுக்கு அதை பற்றியும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். கடைசியாக இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் அறிவிப்புகளாக கொடுக்கப்பட்டிருந்தது வந்து மகளிர் உரிமை தொகை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே ஒரு 25 லட்ச ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு 15,000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண சீர், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா தாய்மாமன் சீருன்னு சொல்லிட்டு தங்கமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கான பணம்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து செயல்படுத்திட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு ஒவ்வொன்றா தான் செயல்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நமக்கு எல்லாமே கிடச்சிரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கிடைக்கும். அதில் முதல்ல வந்து மகளிர் உரிமை தொகையில் ஆரம்பித்து கொடுக்க போகிறாங்க. இப்போ ஒவ்வொன்றும் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பழையசெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, மறுபடியும் புதுசாக தான் வந்து ஃபார்ம் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அது எப்போல்லாம் அந்த அறிவிப்பு வருது, எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கக்கூடிய ப்ரொசீஜரெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் போட்டுட்டு தான் இருப்போம் நம்ம சேனலில். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பற்றியான நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன அமௌண்ட் தான், எங்களுக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க.